ரொம்ப டேஸ்டான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை புளி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கோலி குண்டு சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு திக்காக அதனோட எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரசத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை தழை இதையெல்லாம் இடிகளில் போட்டு நல்லா நசுக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இடிகள் நம்ம நல்லா நச்சுட்டு அதையும் அந்த புளித்தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கரைச்சி விடலாம். கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லியும் எடுத்து அது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டு இதனுடைய எசன்ஸ் ரசத்துக்குள்ளே இறங்குற மாதிரி இறக்கி வச்சுட்டு இப்போ இடித்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே கலந்து இதில் தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா சுவையான பச்சை புளி ரசம் தயாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.